அண்ணே ஒரு உதவி. உதவியா? என்ன? உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை டெய்லி நான் தான் பிக்கப் ட்ராப் பண்ணுவேன். ஆமா. ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு டவுட்டாவே இருக்குண்ணே. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் அந்த பொண்ணு வரும்போது எங்க 2 பேரையும் பார்த்து, தம்பி உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் உங்ககிட்ட அப்படியே சண்டை போடுற மாதிரி போடுவேன். ஆனா அவ எதுக்கு சண்டை போடுற, அவர் உண்மையை தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்படியே எங்க காதல் கண்டினியூ ஆயிடும்ண்ணே. சூப்பர் ஐடியா. ஆனா எனக்கு வேலை இருக்கு. அண்ணே வேலை எப்பவுமே தானே இருக்கும். இந்த 500 ரூபா அன்பளிப்பா வச்சுக்கிட்டு பண்ணி கொடுண்ண. அண்ணே புடிண்ண. தம்பி உங்க 2 பேத்தோட ஜோடி பொருத்தம் கேவலமா இருக்கும். அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றீங்க? எதுக்கு சண்டை போடுற? அவர் உண்மையை தானே சொல்றாரு. நானும் அது சொல்லணும்னு நினைச்சேன். இனிமே டெய்லி பிக்கப் டிராப் பண்றதுக்கு வராத. பாய். அம்மு அம்மு. அண்ணா எங்க வீட்ல வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்கன்னா என்ன டெய்லி பிக்கப் பண்ண வருவாங்களே, அவனை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அண்ணே ஏன்னா இப்படி பண்ண? தம்பி நான் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இப்படி பண்ணல, அந்த பொண்ணு வேற மாதிரி பண்ணியிருக்கோம். பொண்ணு பின்னாடி சுத்தாம பொழப்ப பாருப்பா. அதுக்கப்புறம் உன்னை தேடி உன் பின்னாடி பொண்ணுங்க வருவாங்க. நான் பொண்ணுக்காக சொல்லலை, உனக்காக சொல்கிறேன். புடி, நீ உன் பொழப்ப பாரு, நான் என் பொழப்ப பார்க்க போடலாமா?